பணம், வசதி வாய்ப்புகள் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. மரபு என்பது உள் நிறைந்தது, ஆரோக்கியமானது, அன்பானது. அன்பு என்பது புத்திசாலித்தனமானது, வன்முறை முட்டாள்தனமானது. வீரம் என்பது அன்பு சார்ந்தது. தெரியுமா உங்களுக்கு? தமிழ் மரபிலே அன்பு என்பது வீரம் சார்ந்தது, வீரம் என்பது அன்பு சார்ந்தது. எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் வெளியில போறேன், ஒரு 10 நிமிஷம் தான் உங்ககிட்ட பேசியிருந்தாலும் ஒரு அம்மா ஸ்தானத்தில் ஒரு பாசம் வருமா இல்லையா உனக்கு? யாரோ என்னை ஏதோ அடிக்கிறதுக்கோ ஏதோ கிண்டல் பண்ணுறதுக்கோ வராங்க, நீ மறிக்க மாட்ட போய்? நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், பட் இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். ஐன்ஸ்டீன் இமேஜின் பண்ணணுமே. ஒரு புத்தகத்தை வாசிச்சா தானே இங்க இமேஜினேஷன் வருது. டிவி பார்த்தா எங்க வருது? இந்த கொல்லிக்கட்டையை முறைச்சிட்டு இருந்தா எங்க வருது? இல்லையே, கற்பனை போயிடுச்சே, மெசேஜே வந்திருக்காதுங்க. சும்மா பார்ப்பான், அந்த ரேப்பரை பார்க்கணும் அவனுக்கு, அவ்வளோதான். ரேப்பர் மேனியான்னு பேர். இதுக்கு ரேப்பரை பார்த்துக்கணும். எவனாவது கூப்பிட்டுருப்பானோ, ஏதோ மெசேஜ் வந்திருக்குமோ? நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ உங்களுக்குலாம் இன்னொரு 5-6 வருஷத்தில் கல்யாணம் ஆகுமா? அவ்வளோ நாளான்னு கேட்குறியா? கல்யாணம் ஆகுமாம்மா? ஜாதகெல்லாம் மாற்றிக்காத. ஒன்று செய், உன் கையில் இருக்கிற மொபைலை அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 3 நாள் கொடு. அந்த பொண்ணுடைய மொபைலை உங்ககிட்ட ஒரு 3 நாள் வச்சுக்கோ. அறிவியல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், தமிழ் கலாச்சாரம் என்பது வெறும் கலைகள் அல்ல. தமிழனுடைய முதல் பொருள் என்ன தெரியுமா? இன்றைக்கு அதற்குத்தான் விபத்து வந்திருக்கிறது, அதை காப்பாற்றிக்கோங்க. தமிழனுடைய முதல் பொருள் நிலம். நிலம்தான் தமிழனுடைய முதல் பொருள். மலையும் மலை சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடல், மருதம் வயல், முல்லை காடு, காடும் காடு சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இல்லை. மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை இல்லை. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும் வறட்சிதான் பாலை. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். இங்கிலீஷ்லைக்கும் தமிழுக்கும் இருக்கிற பிரச்சனை சொல்றேன் பாரு. இப்ப என் பேர் பர்வீன் அப்படின்னா எத்தனை ஒலிங்க? எத்தனை ஒலி? பர்வீன் என்பது 4 ஒலி. ப இர் வி இன் 4 ஒலி. 4 ஒலிக்கு 4 எழுத்து தமிழ். நீ 7 எழுத்து எழுதினாதான் ஆங்கிலத்தில் எழுத முடியும் பர்வீன. ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என்பது தமிழினுடைய மாண்பு. நீங்க எது வேணாலும் எடுத்து பாருங்க. அதனால் தான் தொழில்நுட்ப கட்டமைப்புகளில் உட்கார்ந்து அப்படி வந்து உட்காருது தமிழ். தமிழினுடைய உயிர் எழுத்துக்கு 12ங்க, மெய் எழுத்து 18. இந்த ரெண்டுத்தையும், இந்த 30 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஆசிரியர், என்னுடைய முதுகலை ஆசிரியர் ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க. நான் மறக்கவே மாட்டேன், அந்த விளக்கத்தை மறக்கவே முடியல என்னால. உயிர் என்பது தனித்தும் இயங்கும், உடலோடு சேர்ந்தும் இயங்கும். உடல் இருக்குல்ல, அது உயிரோடு சேர்ந்து மட்டும்தான் இயங்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. உயிர் எழுத்து மெய் எழுத்து உனக்கு புரிஞ்சு போயிடும்னாரு. நான் எப்படின்னு கேட்டேன். உயிர் எழுத்தை உச்சரிக்க முடியும், மெய் எழுத்தை உச்சரிக்க முடியாது. உச்சரிச்சு பாருங்க பாப்போம். ஈ சொல்லாம இக்கு சொல்லணும். இக்குனால ஈ வந்துருச்சே. காற்று தடைபடுகின்ற நிலையில் இருப்பவை தான் மெய்யெழுத்துக்கள். காற்று அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா, உயிர் அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு உயிர்மெய் எழுத்தாக அது மாறி போகும். அதுதான் தமிழனுடைய மாட்சி, அதுதான் தமிழனுடைய பெருமை. அதனால்தான் உயிர் மெய் என்று சொன்னார்கள். மெய்ங்கிற சொல்லுக்கே உண்மைன்னு பேருங்க. அது தமிழ்ல எங்க வச்சாம் பாருங்க, உடம்புக்கு வச்சாம் பாருங்க. நீங்கெல்லாம் அதை தானே ஆய்வு செய்றீங்க. மெய்யின்னு பேர் வச்சவங்க தமிழ். அதுக்கு மனசு தாங்க பொய் சொல்லும், உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க.
அதுக்கு தெரியாது. பசிக்குதுன்னா பசிக்குது, நோய் வந்ததுன்னா நோய் வந்தது, தூக்கம்னா தூக்கம். உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது, அதனால் அதை மெய்யின்னு சொன்னா பாருங்க. என்ன சொல்லாடல்கள்! இடுகுறி பெயராக இருக்கட்டும், காரண பெயராக இருக்கட்டும், தமிழ் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது. தமிழில் அழகு, அறிவு, தத்துவம். எதை சொல்ல வேண்டும்? காதல், வீரம். இந்த பையன் சிலம்பாடனா, எவ்வளவு சந்தோஷமா இருந்தது! என்ன அற்புதமான கலை அது! இந்த வீரம் அப்படிங்கிறது எவ்வளவு உன்னதமானது தமிழ்ல. தமிழினுடைய 2 கண்கள், ஒன்று வீரம், ஒன்று காதல்ங்க. 2 பொருள் தான் தமிழுக்கு, ஒன்று வீரம், ஒன்று காதல். 2 வீரம் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமானது! தமிழில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? தமிழினுடைய மாண்புகளை பேசுகின்ற பொழுது தமிழுடைய முதல் பொருள் என்ன தெரியுமா? நான் உங்களை சொல்லுகிறேன், அறிவியல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், தமிழ் கலாச்சாரம் என்பது வெறும் கலைகள் அல்ல. தமிழனுடைய முதல் பொருள் என்ன தெரியுமா? இன்றைக்கு அதற்குத்தான் விபத்து வந்திருக்கிறது, அதை காப்பாற்றிக்கோங்க. தமிழனுடைய முதல் பொருள் நிலம். நிலம்தான் தமிழனுடைய முதல் பொருள். மலையும் மலை சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடல், மருதம் வயல், முல்லை காடு, காடும் காடு சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இல்லை. மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை இல்லை. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும். வறட்சிதான் பாலை. வறண்ட பகுதிக்கு பேர்தான் பாலை. அது காடாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், வறண்டு போனால் அது பாலையாகும். தமிழ் அப்படிப்பட்ட மொழி. தமிழ்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலீங்க. நான் எத்தனையோ தேடி தேடி போறேன். தமிழில் கிடைக்கக்கூடிய வீரம், நான் ஒரே ஒரு குறளை மட்டும் சொல்றேன். நான் ரொம்ப ரசிச்ச குறளுங்க. ஒரு காட்சி. இப்போ இந்த குழந்தைகள், இந்த முன்னால் உட்கார்ந்துருக்கிறார் ஐயா, இந்த காலத்திலலாம் போயிடுச்சிங்க. உங்கள் காலத்தில் என்ன தெரியுமா உங்களுக்கு சிக்கல்? உங்கள் மூளைக்குள்ள ஒரு கேமரா இருக்குங்க. அந்த கேமரா ஆஃப் ஆகி ஒரு 12-13 வருஷம் ஆச்சுங்க. எல்லாம் அடுத்தவன் காட்டுற காட்சியை இதில் பார்த்துட்டு, அடுத்தவன் காட்டுற காட்சியை பார்க்குறோம். மூளைக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருந்தது. இருக்கா இப்போ உங்களுக்கு இமேஜினேஷன்? அதனால தான் அவங்க சொன்னாங்க தமிழ் நூல்களை படியுங்கள், தீர்மானத்தில் 1. இமேஜினேஷன் வருமே. தாய்மொழியில் படிப்பதனால் கற்பனை திறன் அதிகரிக்குமே. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், knowledge is more important but imagination is more than knowledge. ஐன்ஸ்டீன். இமேஜின் பண்ணணுமே. ஒரு புத்தகத்தை வாசிச்சா தானே இமேஜினேஷன் வருது. டிவி பார்த்தா எங்க வருது? இந்த கொல்லிக்கட்டையை முறைச்சிட்டு இருந்தா எங்க வருது? இல்லையே, கற்பனை போயிடுச்சே. மெசேஜே வந்திருக்காதுங்க. சும்மா பார்ப்பான். அந்த ரேப்பரை பார்க்கணும் அவனுக்கு, அவ்வளோதான். ரேப்பர் மேனியான்னு பேர். இதுக்கு ரேப்பரை பார்த்துக்கணும். எவனாவது கூப்பிட்டுருப்பானோ, ஏதோ மெசேஜ் வந்திருக்குமோ. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ உங்களுக்கெல்லாம் இன்னொரு 5-6 வருஷத்தில் கல்யாணம் ஆகுமா? அவ்வளோ நாளான்னு கேட்குறியா? கல்யாணம் ஆகுமாம்மா? ஜாதகம்லாம் மாற்றிக்காத. ஒன்று செய், உன் கையில் இருக்கிற மொபைலை அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 3 நாள் கொடு. அந்த பொண்ணுடைய மொபைலை உங்ககிட்ட ஒரு 3 நாள் வச்சுக்கோ. உங்கள் 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கும். என்னங்க இது? தமிழை வாசியுங்கள். ஒழுக்கம் என்றால் என்ன? அழகு என்றால் என்ன? அன்பு என்றால் என்ன? ஆரோக்கியம் என்றால் என்ன என்று நமக்கு தெரிந்து போகின்ற மாட்சிமை கொண்ட மாண்பமைந்த பண்பாடு தமிழர் பண்பாடு. அதற்குள்ள நாம இல்ல. இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்துறதுக்கு நான் ஜீன் போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்துறதுக்கு நான் டிஸ்கோ ஆடணுங்கிற அவசியம் இல்லை. தொழில்நுட்பத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை. என் கலாச்சாரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு பெயர்தான் மேன்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும் என்பது என் கணிப்பு. நான் ஒரே ஒரு வீரம் மட்டும் சொல்றேன். தமிழனுடைய வீரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வீரம்லாம் இல்லைங்க. இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல மேடம்
ஒரு காலத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உதவி செய்வாங்க. இப்போ செல்ஃபி எடுக்கிறான். ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத செல்ஃபி எடுக்கிறான். இன்னைக்கு ஒரு ஆள் சோடான்னு கத்தனான். சோடா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அடிப்பட்டவனுக்கு கொடுக்கல, அவன் குடிக்கிறான். எனக்கு ரத்தத்தை பார்த்தா படபடப்பாயிடும் அப்படின்ட்டு. உதவி செய்பவர்கள் இல்லை. என் காலத்திலும் ஐயா காலத்திலும் யாராவது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா உள்ள புகுந்து விளக்க மாட்டாங்க, விளக்க மாட்டோம். இன்னைக்கு விளக்குறோமா? இல்ல. இன்றைய கலாச்சாரம் மாறி போனது. வீரம் என்கின்ற விஷயம் மாறி போனது. உங்க மனசு அப்படி திருப்பி போடுற மாதிரி. இன்னைக்கு காலையில விகடன்ல ஒரு விஷயம் படிச்சேங்க. 10 செகண்ட் கதை, 10 செகண்ட் கதை தமிழ்ல. நீ ஆங்கிலத்துலலாம் இந்த உணர்வை எழுதவே முடியாது, ஹிந்தியில் கூட எழுத முடியாது, வேற மாதிரியாக தான் எழுதணும், மலையாளத்தில் கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். தமிழர்களுடைய நிலம் மருதம். மருத நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். இந்த மருத நிலம் இருக்குல்ல, வயல், அதை பற்றி ஒரு சின்ன 10 செகண்ட் 4 வரியில் முடிஞ்சுது. தன் பாரம்பரிய வயலை விற்று தாத்தா வாங்கிய புது காரில் தான் சாகும் வரை ஏறவே இல்லை பாட்டி. இந்த ஒரு கதைங்க மனசை ஒண்ணுமில்லாம ஆக்கிருச்சுங்க. காலையிலேருந்து நான் அதுக்குள்ளேயே இருக்கிறேன். காசு, பணம், வசதி, வாய்ப்புகள் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. மரபு என்பது உள் நிறைந்தது, ஆரோக்கியமானது, அன்பானது. அன்பு என்பது புத்திசாலித்தனமானது, வன்முறை முட்டாள்தனமானது. வீரம் என்பது அன்பு சார்ந்தது. தெரியுமா உங்களுக்கு? தமிழ் மரபிலே அன்பு என்பது வீரம் சார்ந்தது, வீரம் என்பது அன்பு சார்ந்தது. எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் வெளியில போறேன், ஒரு 10 நிமிஷம் தான் உங்ககிட்ட பேசியிருந்தாலும் ஒரு அம்மா ஸ்தானத்தில் ஒரு பாசம் வருமா இல்லையா உனக்கு? யாரோ என்னை ஏதோ அடிக்கிறதுக்கோ ஏதோ கிண்டல் பண்ணுறதுக்கோ வராங்க, நீ மறிக்க மாட்ட, போய் இப்படி நிற்க மாட்ட. அப்போ அன்பு வீரம் சார்ந்தது தானே? இப்போ அன்பு அறம் சார்ந்தது தானே? தமிழனுடைய மரபு அறம் என்பது அன்பிற்கு, அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. வள்ளுவம். மரத்திற்கும் அகுதே துணை, வீரத்திற்கும் அன்புதான் என்று பேசுகிறது வள்ளுவம். நான் ஒரு காட்சியை சொல்றேன், நீங்க கேமரா, மைண்ட்ல இருக்கிற ஒரு கேமரா ஆன் பண்ணுங்க. நான் ஒரு காட்சியை சொல்றேன். போர்க்களம். வீரத்தை சொல்றேன், காதலை சொல்றேன். டைம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். சங்கு ஒலிச்சிருச்சு. களத்துல குதிக்கிறான். யாரு? நம்ம வீரன். குதிச்சுட்டு அவன் கையில வேல் இருக்கு. இது குறளுங்க. குறள்ல இருக்கிற ஒரு காட்சி. இந்த SRM ஃபிலிம் டெக்னாலஜி காலேஜ் இருக்குல்ல, காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும்க்கு நான் தான் சிலபஸ் டிசைனர். சிலபஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு, ஃபிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு. இங்கிருந்து தான் எடுக்கிறது, தமிழ்ல தான் எடுக்கிறது, தமிழ் வகுப்பு தான் அது. ஒரு காட்சி பாருங்க. அவன் கையில வேல் வச்சிருக்கான். அவன் எல்லாரையும் அடிச்சுட்டே இருந்தவன் என்ன பண்ணா, நேரம் ஒரு யானை கிட்ட போயிட்டாங்க. யானையும் அவனை பார்த்துருச்சு. இப்ப 2 பேரும் போர்ல இருக்காங்க. இவன் என்ன பண்ணிருக்கான், கரெக்டா அந்த வேல் எரிஞ்சு எடுத்து வேலை அடிச்சிட்டான். யானையினுடைய மத்தகத்துக்குள்ள வேல் போயிடுச்சு. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல யானை இறந்துரும். ஆனா அந்த யானைக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ்ல அது சாகல, முன்னேறுது. இன்னும் ஒரு வேல் இருந்ததுன்னா அவன் அடிச்சிருவாங்க யானைய. அவன் கையில ஒரு வேல் தான் இருக்கு. அவன் வேல் தேடுறான். கண்ணில் காட்சி வருதா? முன்னால மத்தகத்தில் வேல் பாய்ந்து ஒரு யானை வருகிறது. இந்த பக்கம் அந்த பக்கம் தேடுறாங்க. அவனுக்கு வேல் கிடைச்சிருச்சு. எங்க இருந்ததுன்னா, பகைவன் எறிந்த வேல் அவன் நெஞ்சில் இருந்தது. அந்த நெஞ்சை பார்த்து அவன் சிரித்தான் என்று எழுதினார் வள்ளுவர். வேலை பார்த்து சிரிச்சானாங்க. பாருங்க, குறளை பாருங்க. கைவேல் களிற்றொடு போக்கி, கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும்.
பறித்து கொண்டே சிரித்தானா. டே வேல் கிடைச்சிருச்சுடா, இனி யானையா நானான்னு பார்த்துக்கிடுவோண்டான்ட்டு அந்த ஃபீல்டில் நின்னானா நம்ம வீரன், களத்தில் நின்றான் வீரன். யோசித்து பார்க்கிறேன், காதல் வீரம் என்பது ரெண்டும் கண்கள் என்று சொல்லுகிறார்களே, இந்த போர்க்களத்தில் காதல் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு யோசனை வரும்பொழுது ஒரு காட்சி கொடுக்குறேன் தமிழில். எவ்வளோ நாளைக்குங்க இந்த இதே படிச்சுட்டு இருப்பீங்க? கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.